Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SaaS, SaaS, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெஷருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெஷருக்கு தான். ஒரு SaaS ப்ராடக்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு SaaS ப்ராடக்ட்டை எப்படி நீங்க பில்ட் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்ல போறேன் ஷார்ட்டா. அண்ட் தென் பில்ட் பண்ண ஒரு சக்சஸ் ஸ்டோரியும் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன். ஒரு SaaS ப்ராடக்ட்டை பில்ட் பண்றத எந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்றது. இன் சிம்பிள் SaaSனா என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் தான். ஒன்னு, ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாம அப்படியே யூஸ் பண்றது தான் வந்து SaaS ஆன்லைன்ல. ஓகே, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணாம அதுக்கு பதிலா ஆன்லைன்ல போயிட்டு அதே சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலே பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்றது தான் SaaS. ஓகே, ரெண்டாவது பே ஆஸ் யூ கோ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்கும் அண்ட் இருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ டீடைல்டா உள்ள போகலாம். இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு கல்யாணம்னு வச்சுக்கலாம். அந்த கல்யாணத்துக்கு வந்து கேட்டரிங், ஓகே, நம்ம சமைக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து நிறைய காசு செலவு பண்ணி இந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாங்குறீங்க, மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்குறீங்க, ஆளை ஹையர் பண்றீங்க, குக்ஸை நிறைய பேர் ஹையர் பண்றீங்க. இவங்களை எல்லாம் பண்ணி என்ன சமைக்கிறீங்க, எப்படி சமைக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. என்னன்னா கெஸ்ட்டுக்கு சாப்பாடு இல்லையா? ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னா இதுல நிறைய தலைவலி இருக்கு. நம்ம கல்யாண வேலையை பார்ப்போமா, ஒவ்வொரு டைம் நீங்க அதுக்கானோ இதுக்கானோ இல்ல அடுப்பத்துலன்னு வந்து சொல்லும்போது போய் வாங்கி கொடுக்குற வேலையை பார்ப்போமா, எதை பார்ப்போம்? சரி, எல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு. அந்த பாத்திரம் நான் வாங்கினது, அந்த டேபிள் சேர்லாம் நான் வாங்கினது எனக்கு என்ன யூஸா? இல்ல வீட்டுல நான் 1000 கல்யாணம் அடுத்து நடக்க போகுதா? இல்ல. ரைட். இப்ப அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், யாராவது இதையே சர்வீஸா கொடுக்குறாங்களான்னு நான் பாக்குறேன். ரைட். ஓகே, ஒருத்தன் கொடுக்குறான். ஒரு 15-20 பேர்கிட்ட நான் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ஒருத்தன்ட்ட போயிட்டு, எப்பா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 100 பேருக்கு சமைக்கணும், சமைச்சு தரையா? அவனும் சமைச்சு தரேங்கிறான். பணத்தை மட்டும் நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா ட்ரபிள் தலைவலி எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஆனா அவுட்கம் அங்கேயும் எனக்கு கெஸ்ட்டுக்கு சாப்பாடு கிடைச்சது. ரைட். ஸோ இதுதான் SaaS. நீங்க ரெண்டாவதா போய் ஒரு ஆளுக்கு பே பண்ணி அந்த ஆள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறான் இல்லைங்களா, அவன் உங்கள்கிட்ட கொடுக்கறது, உங்களுக்கு விற்கிறதுக்கு பேரு SaaS. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணவோ இல்லை அந்த தலைவலி எதுவுமே நீங்க எடுக்க தேவையில்லை. அவனே ஆன்லைன்ல அதை ஒரு ப்ராடக்டா கொடுத்துட்றான். ரைட். இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நீங்க டெய்லியும் அது SaaS-ஆ இல்லையான்னு தெரியாமையே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் கூகுள் டாக்ஸ். ஸோ கூகுள் டாக்ஸ்ல நீங்க வேர்ட் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, எக்ஸல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரைட். இப்போ இதுவே நீங்க மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க விண்டோஸ் லேப்டாப்ல அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்றதுக்கு அதுக்கு முதல்ல நீங்க பே பண்ணி வாங்கணும். நிறைய பேர் நம்ம லைசன்ஸ்டா இதை யூஸ் பண்றது இல்லை. பட் டு பி ஃப்ராங்க், ஒரு ப்ராசஸ் அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு அதை பே பண்ணி நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் உங்க மிஷின்ல ரேம் பத்தலினா அது ஸ்லோ ஆகும். அந்த வேர்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவும் நடக்கும். அதே மாதிரி அந்த லேப்டாப்ல தான் அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேப்டாப் இல்லை, நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், டக்குன்னு எனக்கு அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல எடிட் பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணுவீங்க? உங்க ட்ரெயின் ஜேர்னி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்து அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு பதிலா இதுவே இப்போ நீங்க உங்க கூகுள் டாக்ஸ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அப்பவும் சைன் இன் மட்டும் ஜிமெயில் வச்சு பண்ணிருந்தா போதும், அதுக்கே போயிடுவீங்க. அண்ட் தென் அந்த இடத்துல வந்து கூகுள் டாக்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ இல்லையா? ஒரு பெரிய யூசேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அது பே பண்ணணும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அங்க அது கூட இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ரைட். அதே மாதிரி வந்து ஈஸி டு யூஸ், எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. அதே மாதிரி நீங்க வந்து இந்த டிவைஸ் வேணா யூஸ் பண்ணணும் இல்ல, இன்டர்நெட் கனெக்ட் ஆகி கூகுள் டாக்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகிற எந்த ஒரு வெப்சைட்ல வேணாலும் எந்த ஒரு டிவைஸ்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் மூலியமாவும் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு SaaS ப்ராடக்ட். அதே மாதிரி Canva, நீங்க எல்லாரும் அந்த ப்ராடக்ட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க Canva. ஏன்னா நானே என்னோட தம்ப்நெயில் போஸ்டர் டிசைன்க்கெல்லாம் Canva தான் யூஸ் பண்ணுவேன். Canva அது ஒரு SaaS ப்ராடக்ட் தான். ஏன்? இப்ப நீங்க Netflix, Amazon Prime, Hotstar இதெல்லாமே ஒரு SaaS ப்ராடக்ட் தான். இமேஜின் இந்த OTT எல்லாம் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல டிவி இருக்கும், டிஷ்ஷோ கேபிளோ வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை அங்க ஆண்டனாவை போட்டு அசைச்சு செஞ்சு அந்த சிக்னல் வந்து வர்ற வரைக்கும் பண்ணுவாங்க. டிஷ்னாலும் அதே தான். நம்ம வீட்டுல வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ஒரு ஒயர் மூலியமா எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அந்த மாசம் அதை யூஸ் பண்ணலினாலுமே அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லையா அது கேன்சல் தான் பண்ணணும் இல்லையா? பட் இப்போ இதே ஓடிடினா அந்த மாசம் யூஸ் பண்ணலையா, வேண்டாம், அடுத்த மாசம் நான் திரும்பவும் இந்த ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டா போதும். ரைட். ஸோ இது வந்து ஒரு SaaS. அதே மாதிரி வந்து ஒரு இடியோ மின்னலோ மழையோ வருது அப்படின்னா எனக்கு வந்து அந்த டிஷ்ஷோ ஆண்டனாலையும் பாதிக்கப்படும். ரைட். ஆனா எனக்கு வந்து இந்த ஹாட்ஸ்டாரோ அமேசான் பிரைமோ எங்க டிசாஸ்டர் நடந்தாலும் என்கிட்ட டிசாஸ்டர், என் ஏரியால டிசாஸ்டர் இல்லையுமே எனக்கு ஒர்க் ஆக தான் செய்யும். ரைட். ஸோ இதெல்லாம் இந்த SaaS-ஓட ஒரு அட்வான்டேஜ். நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் ஒரு SaaS தான். நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கு, கூகுள் டிரைவ் நான் ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தேன், இது எல்லாமே SaaS தான். ஏன் டீம்ஸ், ஜூம் இதெல்லாமே SaaS தானே. இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனே வந்து என்ன பண்றான், டீம்ஸ் உங்களுக்கு வந்து 115 ரூபாய்க்கு மாசத்துக்கு கொடுக்குறான். ஓகே, டீம்ஸ் அதோட சேர்த்து 365 கோபைலட் எல்லாமே வரும்.
ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்கணும், ஈஸி டு யூஸா இருக்கணும், நோ இன்ஸ்டலேஷனா இருக்கணும். இதெல்லாம் தான் அந்த SaaSஓட ஒரு பாயிண்ட். ஒரு SaaS குடுக்குறீங்கன்னா, ஒரு SaaS ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணி குடுக்குறீங்கன்னா, இப்படிதான் இருக்கணும். சரி ஓகேங்க. நானும் ஒரு SaaS ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும். ஏதாவது ரெஃபரன்ஸ் என்ன சாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரீசென்ட்டா ஒரு SaaS ப்ராடக்ட்ட பைதான் அண்ட் MySQL மட்டுமே வச்சு பில்ட் பண்ணியிருப்பேன். URL ஷார்ட்னர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. இப்ப நெறைய நீங்க வந்து URL ஷார்ட்னர்ன்னு கூகுள்ல போட்டீங்கன்னா நெறைய ப்ராடக்ட்ஸ் வரும். அது எல்லாமே SaaS தான். நமக்கு ஏதாவது URL ரொம்ப பெருசா இருந்ததுன்னா, அது அதுல போட்டு ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சில ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வெப் அப்ளிகேஷன் மொதற்கொண்டு கிரியேட் பண்ணி அத எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் SaaS. நீங்க அத முடிச்சுட்டு கூட அந்த ப்ராஜெக்ட்டே நீங்க அப்படியே கூட ரெஸ்யூம்லயும் போட்டுக்கலாம். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி திங்க் பண்ணணும், எந்த மாரி ப்ராடக்ட்ட நீங்க பில்ட் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு ஐடியா நான் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். ChatGPT யூஸ் பண்ணுங்க. SaaSக்கு நெறைய ஐடியா குடுப்போம். பட் நான் ஒரு சில விஷயம் உங்களுக்கு இப்ப சொல்லணும். ரைட். நான் ஒரு காலேஜ் போனப்போ ஒரு பையன்கிட்ட கேட்டேன். என்ன மாரி ப்ராஜெக்ட் நீ பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, அந்த பையன் சொன்னான், விண்வெளியில அதாவது ஸ்பேஸ். எங்கடா அவன் விண்வெளிக்கு போயிட்டான்னு எனக்கு அவன் ஆரம்பிச்சப்பயே எனக்கு தோணிருச்சு. விண்வெளியில செயலிழந்து கிடக்கிற சேட்டலைட்ஸோட கவுண்ட் எடுக்கணும்னா. நான் கேட்டேன், எடுத்து என்ன பண்ண போற? என்ன பிரயோஜனம்? ரைட். எண்ட் யூசர்ஸ் யாரு? இப்ப பெரிய பெரிய கம்பெனியோட முதலாளிகள் தான் எண்ட் யூசர்னா, தட் ப்ராடக்ட் இஸ் நாட் கோயிங் டூ ஹிட் த மார்க்கெட். இல்லையா? ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணணும். சோ நீங்க வந்து லைக் திங்க் பிக் அப்படின்னா, இந்த மாரி திங்க் பிக் பண்றீங்க. அந்த திங்க் பிக் கிடையாது. ஓகே. சோ நான் ஒருத்தன் சொல்றேன். ரெக்சன் யான் அப்படின்னு ஒரு பையன். ஓகேங்களா? இவன் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பையன் ஃபேமஸ் ஆனான். சோ இந்த பையன் என்ன பண்ணான்னா, கர்சர் ஏஐ யூஸ் பண்ணி 3 மணி நேரத்துல ஒரு SaaS ப்ராடக்ட்ட பில்ட் பண்றான். ஓகேங்களா? அந்த SaaS ப்ராடக்ட் ஒண்ணுமே இல்ல. எடிட்டிங்காக அவன் பண்ற ஒரு விஷயம் தான். ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு இமேஜ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அந்த இமேஜ்க்கு பின்னாடி நீங்க ஒரு டெக்ஸ்ட்ட குடுக்கணும்னா, அது போய் அந்த இமேஜ்க்கு பின்னாடி அந்த டெக்ஸ்ட் விழுந்துரும். இங்க காண்பிக்கிறேன் பாருங்க. சோ இது ஒரு சிம்பிளா, ரைட்? என்னடா இந்த ப்ராடக்ட் ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்ன்னு உங்களுக்கு தோணுதா? ஆனா, இவன் 3 மணி நேரத்துல இத ரெடி பண்ணதுங்கிறது ஒரு பியூட்டி. அது மட்டும் இல்லாம, இவன் Twitterல இத பத்தி போட்ட 1 ஹவர்ல 10,000 இன்ஸ்டால்ஸ் வந்து அதாவது 10,000 என்ட்ரி வந்து விழுகுதாம் வெப்சைட்டுக்கு. 10,000 பேர் யூஸ் பண்ணி அந்த இமேஜையும் அவங்க அப்லோட் பண்றான். உடனே Twitter ஃபுல்லா இவன் வைரல் ஆகுறான் அந்த அன்னைக்கு. நீங்க ரெக்சன் வான்னு போட்டீங்கன்னா நெறைய பிளாக்ஸ் வரும். செமையா வந்து இது பண்ணியிருக்கான். இப்ப அவனே ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கான். அதுல இந்த ப்ராடக்ட்ட ஃப்ரீயாவே குடுக்குறான். இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இல்ல. ஒரு SaaSக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கண்டிப்பா வேணுமான்னு கேட்டா கிடையாது. அது உங்களோட விருப்பம் தான். சோ இது வந்து நம்ம நினைக்கலாம். சோ இப்ப இந்த மாரி ஒரு வைரலான ஒரு ப்ராடக்ட்க்கு இந்த பையனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எதுவும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வரும். நீங்க நினைக்கலாம் இது ஒரு சின்ன ப்ராடக்ட் தானே. இங்க தான் பிசினஸ் ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அது சின்னதா பெருசான்னு பார்க்க மாட்டாங்க. அவன் பண்ணது நிஜமாவே மக்கள் யூஸ் பண்றாங்களா? யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத தான் பார்ப்பாங்க. அதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவை. சோ அவன் சின்னதா யோசித்தான். ரியல் டைம் ப்ராப்ளம் அவன சுத்தி இருந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்து யூஸ் பண்ணான். நீங்க கேட்கலாம், இது எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நெறைய விஷயம் நெறைய பண்ணாதா இதுன்னு? சோ நான் வந்து ஒரு பெரிய எடிட்டர்லாம் கிடையாது. ஆனா என் கன்டென்ட் கிரியேஷன்க்கு நான் நெறைய எடிட்டிங் டூல்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த டெக்ஸ்ட் பிஹைண்ட் இமேஜ்க்கு நானும் பார்த்திருக்கேன். படாத பாடுபட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, Canvaலயே எடுத்துக்கிட்டீங்கனாலும் லேயர்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிங் ஃப்ரண்ட், பிரிங் பேக் அதெல்லாம் நான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க இன்ஷாட்ல படாத பாடு படணும். டெக்ஸ்ட் பிஹைண்ட் த இமேஜோ, வீடியோவோ கொண்டு வரணும்னா படாத பாடு படணும். ரைட்? அதே மாரி Photoshopம் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். இல்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் அப்படிதான். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள லெஸ் தென் 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால நீங்க யூஸ் பண்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல இத பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு முடியாது. இதுல ஒரு சின்ன பட்டன் கிளிக் தான். இமேஜ் அப்லோட் பண்றீங்க. ஓரமா டெக்ஸ்ட் பாக்ஸ் குடுத்துருக்கான். அதுல நீங்க டெக்ஸ்ட் என்டர் பண்ணி குடுத்தீங்கன்னா, அது பின்னாடி போயிரும். அத நீங்க ரீசைஸும் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதுல 10,000, 20,000 பேர் வித்தின் 1 ஹவர்ல இன்ஸ்டால் பண்றாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து எடிட்டிங் யூஸ் பண்ண தெரியாம இல்ல, எடிட்டிங் பண்ண தெரியாமயும் இல்ல. இப்ப நீங்க போய் பாருங்க, அந்த நம்பர் எங்கேயோ போயிருச்சு. 2,00,000க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த பையன் போட்டிருக்கான். ரைட்? இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாரி உங்கள சுத்தி இருக்கிற விஷயத்த எடுங்க. அந்த விஷயத்த பேஸ் பண்ணி ChatGPTக்கு போங்க. ப்ராம்ப்ட்ட ரெடி பண்ணி கேளுங்க. அது கோடு குடுக்கும். அத பண்ணி நீங்களும் மார்க்கெட் பண்ண ஆரம்பிங்க. ரைட்? சோ நெறைய பேர் கேட்கிறீங்க, ஏஐ வந்து என் ஜாப் எப்படி இம்பாக்ட் பண்ணும்? ஏஐ வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும்னு தான் கேட்கிறீங்களோ இல்லையோ, நீங்க யாரும் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்? அத யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து ப்ராடக்ட்ஸ டெவலப் பண்றதுங்கிறது கேட்கறது இல்ல. ஏன்னா அந்த பயம் வந்து இந்த தாட்ட சப்ரஸ் பண்ணுது உங்கள. இந்த பையன் என்ன பண்ணான்? கோடிங் எதுவுமே பண்ணல. கர்சர் ஏஐ யூஸ் பண்ணான். ஆட்டோமேட்டிக்கா ChatGPT மாரி எல்எல்எம் யூஸ் பண்ணான். 3 மணி நேரத்துல ஃப்ரேம் ஒர்க்க ரெடி பண்ணி டெவலப் பண்ணிட்டான். சோ இந்த இடத்துல எல்லாரும் ஏஐ என் ஜாப் எடுத்துருமோன்னு பயப்படுற இடத்துல, அவனும் ஒரு ஸ்டூடண்ட் தான். அவன் என்ன பண்ணான்? ஜஸ்ட் லைக் தட் போனான். அவன் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். யூஸ் பண்ணா ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த பையன். சோ சிம்பிள். நாளைக்கு இதே ப்ராடக்ட்டா விக்கணும்னாலும் விக்கலாம். Canva மாரி, இன்ஷாட் மாரி கம்பெனிஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. ரைட்? சோ அவ்வளவுதான். சோ சிம்பிள். சோ இத தான் நம்ம திங்க் பண்ணணும். ஏஐ ஏஜென்ட்ஸ். சோ இப்ப நெறைய பேர் வந்து என்ட்ட கேட்கிறீங்க, ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இன்னுமே டேஞ்சரா ப்ரோ அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பாருங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது பாருங்க. ரைட்? சோ இன்னும் ஒரு 6, 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சீனியர் டெவலப்பர்ஸ் ஏஐ பண்ற தப்ப ஃபிக்ஸ் பண்ற இடத்துல இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அது ஹை பெய்டு ஜாப். ட்ரஸ்ட் மீ.
இந்த 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 லைனை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க. ஒரு ரோல் கிரியேட் ஆகும். ஏஐ பண்ற தப்ப ஃபிக்ஸ் பண்றதுக்கு வி நீட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் ஆல் சைக்கிள் கைட். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. கமெண்ட்ல எஸ் ஐ என்ஜாய்ட் இட்னு போடுங்க. ஸோ தட் ஐ வில் பி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணுவேன். அண்ட் என்னோட இதுல எந்த ஒரு பெய்டு கோர்ஸும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ. பிக் டேட்டா இன்ஜினியரிங் 20 மணி நேரத்துக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி சீக்வல் மாஸ்டர் கிளாஸ் வந்து 9 மணி நேரத்துக்கு மேல போட்டிருக்கேன். டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் 4 மணி நேரத்துக்கு மட்டுமே வீடியோ இருக்கு. அது மட்டும் இல்லாம பைத்தான் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங் AWS GCP Azure எல்லாம் நான் போட்டுட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கு. என் சேனலை போய் பாருங்க. எல்லா வீடியோவும் தமிழ்லயே இருக்கும். இங்கிலீஷ்க்கு தனி சேனல் டேட்டா டெக் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.